ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளீனிங் வீடியோ தான். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீடை நம்ம நல்லா இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, வீடு பார்க்குறதுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தீபாவளி, பொங்கல்னு நம்ம வீடை ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணுவோம்ல, மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டு தூசி தட்டி அந்த மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது சிம்பிளான ஒரு க்ளீனிங் தான். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு வீடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ கெஸ்ட்டோ வர்றாங்க, நம்ம வீடை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னையும் பரவாயில்லையே வீடு நல்லா நீட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிரும். ரொம்ப பெருமையாக நினச்சிக்குவேன் என்னையே நானேவும். அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வீடை நீட்டாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எப்போயுமே நினைப்பேன். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, பரவாயில்லையே வீடு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு வீடை நீட்டாக வச்சுக்கிறதுக்கும் அழகாக வச்சுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல நம்ம வச்சுட்டாலே வீடு வந்து பரப்பி இருக்காது. எந்த திங்ஸுமே பார்த்தீங்கன்னா வெளியே எதுவுமே இருக்காது. அது அந்தந்த இடத்துல இருந்தாலே வீடு பார்க்குறதுக்கு நல்லா நம்மளுக்கு நீட்டாக தெரியும். இதே இது வந்து அழகாக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அழகாக தெரியணும்ல, அப்போ வந்து கலர் கலராக ஒரு சில பொருள்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற பொருள்லாம் நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சா தான் வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைப் நான் வந்து வீடை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும்னு தான் நினைப்பேன். அதில் வந்து நம்ம உழைப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். வீடை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுல. இப்போ அழகாக வச்சுக்கணுன்னா கொஞ்சம் வந்து நம்ம காசெல்லாம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செலவழிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. இப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும்னா, அது இப்போ வந்து நம்மளுக்கு தேவையா, தேவையில்லையா? இப்போ வந்து இவ்வளோ ரூபா காசு போட்டு நம்ம அதை வாங்கணுமா? அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன். அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளே வாங்க மாட்டீங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பொருள் அழகாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நீங்கள் வாங்கவே மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் வாங்க தான் செய்வேன். ஆனால் அந்த பொருளை வாங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா தடவை வந்து யோசனை பண்ணி தான் அந்த இதை வந்து வாங்குவேன். அதனால் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா, வீடை வந்து நான் வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். 2வது பட்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா, வீடை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து நான் யோசிப்பேன். இப்போ வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஏன்னா நம்ம வீடை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்து யோசிச்சே வச்சுருவோம். அதனால நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி சோறு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மசாலா, புதினா துவையல் தான் அரைச்சிருந்தேன். அதனால நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் அப்படியே வேலையை ஆரம்பித்தேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே பெட்ரூமில் இருந்து தான் ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பெட்ஷீட்லாம் வந்து எடுத்து வாஷிங் மிஷினில் வந்து ஒரு செட்டு வந்து போட்டு விட்டுட்டேன். அதுங்களையும் இங்கிட்டு வந்து எனக்கு ஒரே ஒரு விளக்குமாறு மட்டும் இருந்தால் அவங்க கூட போதுங்க. ஏன்னா நான் க்ளீன் பண்ணுறதுக்கு அதை ஒன்றை வச்சே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுற மாதிரி நான் எப்போயுமே வந்து பண்ணிடுவேன். கடன்னு முடிச்சிடுவேன் நான். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற செவர் மேலே இருக்கிற அந்த மூலையில் இருக்கிற தூசி எல்லாமே தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபேனு அதையும் தூசி தட்டி விட்டுட்டு, ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேலாப்பில் வந்து தூசி தட்டி விட்டேன். இப்போ நம்ம டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி பொங்கலுக்குலாம் பண்ண போகிறோம்னா அந்த ஜன்னல் கம்பி முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சி விட்டுருவேன். இப்போ வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம லைட்டாக ஒரு க்ளீனிங் தானே பண்ண போகிறோம். அதனால் அப்படியே ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு சும்மா மட்டும் அப்படியே அந்த விளக்கமாற வச்சு தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு, லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற குப்பையை மட்டும் கூட்டி அள்ளிடுவேன். ஏன்னா திரும்ப வந்து நம்ம ரூமுக்குள்ளே வரணும், வெளியே போகணும். அப்போ அந்த தூசி வந்து பார்த்திங்கன்னா காலில் மிதிப்பட்டு எல்லா இடத்துலையும் தூசி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூமில் இருக்கிற குப்பையை மட்டும் அள்ளிட்டேன். அதுக்கப்புறம் 2வது ரூமு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தூசி வந்து எங்களுக்கு வந்து அடையாது. ஏன்னா அங்கே திங்ஸ் வேறு எதுவுமே இருக்காது, ரொம்ப யூஸ் பண்ணவும் மாட்டோம். தையல் மிஷின், பீரோ, அதுக்கப்புறம் பெரிய பாப்பா படிக்கிற டேபிள் சேர் மட்டும்தான் இருக்கும். அதனால் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து தூசி எதுவும் இருக்காது. அதனால் அதையுமே க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா குப்பையை வந்து அள்ளி போட்டுட்டேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இடையில வந்து வாஷிங் மிஷின் வந்து ஒரு செட்டு வந்து முடிஞ்சு பெட்ஷீட்டு. அதனால் அப்புறம் இன்னொரு செட்டையும் போட்டு விட்டுட்டு அப்படி திரும்ப வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாஷிங் மிஷின் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வாஷ் மிஷின் இருக்கிற இடம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் அங்கேயுமே ஃபுல்லாக வந்து தூசியெல்லாம் தட்டி விட்டாச்சு. கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டேன். கிச்சனில் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் இருக்காது. ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை. அதனால் அங்கே வந்து ரொம்ப வந்து தூசி எதுவுமே இல்லை. லைட்டாக மட்டும் தூசி தட்டி விட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வந்தாச்சு. ஏன்னா எப்போயுமே வந்து லாஸ்ட்டில் வந்து ஹாலுக்கு வந்து க்ளீன் பண்ண வந்தால் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா இடமும் க்ளீன் ஆயிரும். நடுவில் இந்த ஹால் மட்டும் வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே அழுக்கு தூசியாக இருக்குமா, அப்போ அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்படி வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால்
அதனால் லாஸ்ட் எப்பயுமே வந்து ஹாலுக்கு வந்துடுவேன் நான். இப்போ ஹாலில் சுற்றி இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டேன். இந்த சின்ன பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த செவத்தில் தான் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாதா செவத்துலலாம் ஒட்ட விட மாட்டோம். அந்த டைல்ஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒட்டியிருப்பாங்க செவத்தில், அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விளையாட விடுவோம். அதனால் அதுலேயுமே ஒட்டி வச்சு விளாண்டுருந்தாங்களா, அதையுமே வந்து நல்லா கத்தியெல்லாம் வச்சு சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பால்கனி கிட்ட இருக்கிற அந்த நெட்டு ஸ்க்ரீன்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எனக்கே நல்லா தெரியும். அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஃபுல்லாத்தையும் வந்து தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து ஹாலில் 2 ஃபேன் இருக்குது. அதனால் அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த க்ளீன் பண்ணுறப்பயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறப்பயும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூல் வந்து ஹைட்டில் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஆனால் அப்போயுமே பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. அந்த ஃபேனை வந்து நிற்கவே நிற்காது. இங்கிட்டு தட்டி விட்றப்ப அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு தட்டி விட்றப்ப இங்கிட்டு வரும். அதனால் அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த திவானு, சோஃபா, அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு கீழே வந்து ஒரு டேபிள் ஒன்று இருக்கும். அதுக்கு அடியிலலாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நூலாம்படை நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்படினாலும் வீடை வந்து கூட்டி விட்டு தொடச்சி விட்றப்பனாலுமேவும் நம்ம மேலாப்பில் தான் அதை வந்து தட்டி விடுவோம். அந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நூலாம்படை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் அப்படியே பொறுமையாக உட்காந்து அடியிலலாம் அப்படியே நல்லா வந்து தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டோம்னா இந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் நம்மளுக்கு வந்து சேராமல் இருக்கும். இந்த குட்டி குட்டி கருப்பாம்பூச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இருக்கும்ல, அது வந்து இந்த நூலாம்படை இருக்கிறனால தான் அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்து நிற்கும். அதனால் அந்த நூலாம்படையுமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த பூச்சி தொல்லையுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனில் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி தான் வச்சுருந்தேன். அதனால் அந்த சிங்கை மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பொடியெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து இந்த டைல்ஸ்லேயும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி அப்படியே கிச்சனை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தோம்ல, நம்ம ரூம்லேருந்து ஆரம்பித்தோம்ல, அதனால் அங்கங்கே வந்து குப்பையெல்லாம் அள்ளிட்டோம். இருந்தாலும் ஃபுல்லாக வந்து தூசியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வீடை ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா வந்து கூட்டி விட்டு மொத்தமாக வந்து அப்படியே குப்பையை வந்து அள்ளிட்டேன். 2 பால்கனி இருக்குது. ஹாலில் ஒன்று இருக்குது, ரூமில் ஒன்று இருக்குது. அதனால் அதையுமே கூட்டி அப்படியே குப்பையெல்லாம் அள்ளியாச்சு. லாஸ்ட்டு வீடை ஃபுல்லாக தொடச்சி விட்டுலாமே அப்படின்ட்டு கிச்சன்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சனெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஹாலில் பாதி தூரம் வரைக்கும் தொடச்சி வச்சுருவேன். ஏன்னா 2 ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் தொடச்சி விடணுமா, போய் கொஞ்சம் வந்து நடந்து போய் அந்த இடத்தவே தொடச்ச இடத்தவே போய் மிதிச்சுட்டு போய் துடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பாதி தூரம் வரைக்கும் ஹாலில் வந்து தொடச்சி வச்சுட்டு மீதி 2 ரூமையும் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கிற ஹாலில் இருக்கிற இடத்த ஃபுல்லாத்தையும் தொடச்சி விட்டுருவேன். லாஸ்ட்டில் தான் எப்போயுமே இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலையை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடித்த மாதிரி ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். 2 பாத்ரூம் இருக்குது. 2 பாத்ரூமே ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தான் வந்து வெளியே வருவேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணால் மட்டும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரணும். இல்லாட்டினா குளிக்காமல் போய் இந்த கிச்சனில் போய் பாத்திரத்தை தொடுறதோ இல்லைன்னா ஹாலில் ஏதாவது வேலை பார்க்குறதோ அதை வந்து செய்ய மாட்டேன் நான். அதனால் பாத்ரூம் 2 பாத்ரூமையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். தூசி தட்டிக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடியில் போய் இந்த பெட்ஷீட்லாம் துவச்சிருந்தேன்ல, அதில் வந்து காய போட்டுட்டேன். லாஸ்ட்டில் வந்து புது மேட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் மட்டும் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே போதும். வீடு வந்து பார்க்குறதுக்கு எப்பயுமே நல்லா நீட்டாக பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். பை பை.